ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். என்னாச்சு என் பொண்ணுக்கு? சொல்லு, என்னாச்சு? ஏய், தூங்கிட்டு இருக்கா குழந்தை, அறிவு இல்ல, கத்திக்கிட்டு இருக்க. ரேணுகா, என் பொண்ணு கால்ல என்னாச்சு? எப்படி கொப்பளிச்சு போயிருக்கு பாரு. அதுவா? அது நான் வெந்நீர் எடுத்துட்டு வந்தேனா, அவ ஊடால வந்துட்டா, அப்படியே கை தவறி வெந்நீர் அவ மேல கொட்டிடுச்சு. ஐயோ, பொண்ணு சொன்னல, அந்த பக்கம் வா வா. ஏய், வா வா, டிஸ்டர்ப் பண்ணாத, வா. சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன பிரச்சனை? ஏய், அது எப்படி குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறும்? எந்த பொண்ணும் குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறுச்சுன்னா அவங்க மேலதான் கொட்டிப்பாங்களே தவிர குழந்தை மேல பட விட மாட்டாங்க. பொய் சொல்றியா? பொய் சொல்றியா? ஆமா, பொய் தான் சொல்றேன். ஆமா, போய் தான் சொல்றேன்டி. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? சொல்லு, என்ன பண்ண முடியும்? பச்சை குழந்தைடி அவ. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ மேல வெந்நீர் ஊத்திருக்க. உன்னை இந்த கை உங்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? சுடர். சுடர். உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்ன இப்படி தொட்ட வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சோண்டு சுட தண்ணி உன் பொண்ணு மேல பட்டதும் இவ்ளோ துடி துடிக்கிறியே. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எவ்ளோ வேலை பாக்குற? என் மனசு எவ்ளோ துடி துடிக்கும். சும்மா உன்னை இந்த இடத்துக்கு வரலடி. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்ளோ போராடின, எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஈஸியா வெளியே அனுப்புறதுக்கு அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நீயும் குழந்தையும் ஒன்னாடி. உனக்கான வலியும் குழந்தைக்கான வலியும் ஒன்னா. உனக்கு ஏன் மேல கோவம்னா என்ன ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? ஏன் குழந்தைகிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? இதோ பாரு, இத நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே விஜய் கிட்ட சொல்றேன். சொல்லு, நீ சொல்ல. சொல்லிதான் பாரு. நீ சொல்லிட்டா விஜய் நம்பிடுவாரா? உன்னை நம்பிடுவாரா? நீ எத்தனை தடவை என்ன பத்தி சொல்லிருக்க? எப்பயாச்சும் விஜய் நம்பிருக்காரா? நீ ஏன் என்ன ரேணுகா இல்ல, இவ சுடரு சுடரு சுடர்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்த. ஏன் டிஎன்ஏ டெஸ்டே பண்ணி பார்த்த. ஆனா அது உனக்கு சாதகமாச்சா? எங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டு. நான் சுடர்தான் சுடர்தான் சுடர்தான். ஆனா அத நீ எங்கேயுமே நிரூபிக்க முடியாது. ஏய், நீ எவ்வளவு வேணா இருந்துட்டு போடி. நீ சுடராயிரு, ரேணுகாவாயிரு, யாரா வேணா இருந்துட்டு போ. என் பொண்ணு கால்ல ஏண்டி வெந்நீர் ஊத்துன? அதுக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விடவே மாட்டேன். ஐயோ மல்லி, அடங்க மாட்டேங்கிறியே. என்னோட ஒரு டீலுக்கு வர மாட்டேங்கிறியே. நான் என்ன சொன்னாலும் கேட்காம அத மீறி நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அது இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இப்படி பண்ண. எங்க அடிச்சா
இங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் பண்ண. எப்பயாச்சும் நான் எந்த எல்லைக்கும் போவன்றத நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் சுடர், இத பாரு. என்ன விஜய் நம்புறாரு, நம்பாம போறாரு. அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. என் பொண்ணு கால்ல இப்படி ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை வேண்டாம் மல்லி. ஏன் பொண்ணு மேலே கை வைக்கிறியா? நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? எடுக்கையா, எடுக்கையா. என் பொண்ணு கழுத்துல இருந்து கையாடு. அப்பா பாருங்கப்பா, வேடு போகுது, என்ன அடிக்க வரா, என்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல வராப்பா. ஏமா, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது வீட்டுக்கு வராதன்ட்டு. இப்ப எதுக்கு நீ வந்திருக்க? வந்ததும் இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கொல்ல பாக்குற. ஐயோ, உங்களுக்கே புரியவே மாட்டேங்குது. இவ உங்க பொண்ணே இல்ல. இவ சுடர் சுடர் சுடர். எவ்வளவு ஒருத்தி. ரேணுகாக்கா மாதிரி இவளுக்கு ஒரு முகம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரேணுகாக்காக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வெண்பாவை பெத்தவளும் இல்ல. ஒரு குழந்தை பெத்தவளுக்கான எந்த குணமும் இவகிட்ட இல்ல. இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? வெண்பா கால்ல வெந்நீரை கொட்டி காலை கொப்பளிக்க வச்சிருக்கா. நீங்களே வந்து பாருங்க. இல்ல வாங்க. பாருங்க. ரேணுகா, எப்படி மாச்சு? அக்கா எப்படிக்கா ஆச்சுது? நிஷா, எனக்கு தலை வலிச்சிச்சு. கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிக்கலான்னு வெந்நீர் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். வெண்பா இருக்கால, அந்த சமயம் பார்த்து குறுக்க ஓடி வந்துட்டான். என் மேல மோதிட்டான். என் கை தவறி அவ கால்ல அந்த வெந்நீர் கொட்டிடுச்சு. என் பொண்ணு மேல வெந்நீர் பட்டது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் மேல நெருப்பு பட்ட மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த இவ என்னடானா திடீர்னு இங்க வந்து, எப்படிடி என் பொண்ணு மேல வெந்நீர் படலான்னு நீ வேணும் தான் பண்ணான்னு என் கூட சண்டைக்கு வரா. என் கழுத்துல நெருக்கிறா. உலகத்திலே எந்த தாயாச்சும் தான் பெத்த குழந்தை மேலேயே வேணும்னே வெந்நீரை ஊத்துவாங்களா? சொல்லு நிஷா. இவன் நெருப்பள்ளி போட்ட மாதிரி என் மேலேயே பாத்தி அள்ளி போடுறான். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணே துடிச்சு போயிருக்கிறா, அவளை நீ இன்னும் காயப்படுத்துற. ஏ மல்லி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்ல, எதுக்கு என் அக்கா விஷயத்துல தலையிடுற? வெந்நீர் படுதோ நெருப்பு படுதோ, அது அம்மா பொண்ணு, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு என்ன வந்துச்சு? இவ அம்மாவும் இல்ல, வெண்பா இவளோட பொண்ணும் இல்ல. வெண்பா ஏன் பொண்ணு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எவ்வளோ ஒருத்தி எங்க இருந்தோ வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி என் புருஷனையும் ஏமாத்தி அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். இது எல்லாமே அவ என் பொண்ணை தொடுற வரைக்கும் தான். எப்ப என் பொண்ணு மேல கை வைக்கலான்னு இவ முடிவு பண்ணாலோ, இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு செத்தடி நீ. என்னடி பண்ற? விடு மல்லி. என்ன பேர் தெரியாது உனக்கு. நான் கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பேசாம போயிடு. மறுபடியும் என்ன அருவாள் எடுக்க வச்சிடாத. போயிடு. ஏ மல்லி, விஜய் மாமாக்காக பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். பாத்தீங்களா, உங்க முன்னாடி இவன் என்ன பண்றான்னு. எனக்கு ஒண்ணு போட்டுருவாப்பா, எனக்கு காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். இது வேலைக்கு ஆகாது. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணு. இவளை இப்படி இங்க வெளியில விட்டுட்டு மாப்பிள்ளைங்க என்ன பண்றாரு? போட போட.
என்ன நிஷா? மாமா ஒரு சரியான பட்டிக்கடை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எதுக்கு மாமா எங்க எல்லாரும் உயிரை வாங்குறீங்க? இந்த மல்லிக்கு புத்தியே வராதா? இந்த மல்லி இங்க வீடு புகுந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நிஷா என்னாச்சு? ரேணுகாக்கா வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. தெரியாம அது வெண்பா கல்ல கொட்டிருச்சு. இந்த மல்லி இருக்கால எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு வந்து வேணும்னே அக்கா பண்ண மாதிரி அக்காவை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறா. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.